ஏனுங்க மாமா, எம்எல்ஏ ஆனதுக்கு பெருசா விருந்து வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி இட்லியும் பொங்கலையும் போட்டு ஏமாத்தி விட்டீங்களே. அதுக்கு என்ன மாப்பிள, பதவி ஏற்பு அன்னைக்கு பெரிய விருந்தா வச்சிடலாம். ஓகே, அப்படியா? ரொம்ப நன்றி. வாங்க உட்காருங்க, வாங்க. ஹலோ எவ்ரிவன், வாங்க உட்காருங்க. சரி உட்காருங்க. கபிலா, இவ்வளவு நேரமா சாப்பிடாம இருந்தீங்க? ஆமா, சும்மா பேசிட்டு இருந்தோங்க, அதான். ஐலி, அவருக்கு போய். வா, எக்ஸலென்ட், சூப்பரா இருக்கு. யார் சமைச்சது? அயலி அண்ணி சமைச்சாங்க. வாவ், என் லைஃப்ல எங்க அம்மாக்கு அப்புறம் நான் மறக்க முடியாத ஒரு கைப்பக்குவம்னா இதான். எக்ஸலென்ட். சித்தப்பா, பதவி ஏற்பு என்னைக்கு? டேட்டு இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலமா. மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்ல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்மா. உங்க பதவி ஏற்பு மட்டும் முடியட்டும் சித்தப்பா. அதுக்கப்புறம் இருக்க எல்லாருக்குமே நம்ம கிட்ட என்னதான் மீடியாங்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாததால நம்மளால தன்னிச்சையா பெருசா எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் அந்த வர்மாவையும் எதுவும் செய்ய முடியல. ஆனா இனிமே அவனால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்க பதவி ஏற்பு முடிஞ்சதும் என்னோட முதல் வேலை. சிவா, தண்ணி. இந்தாங்க, தண்ணி குடிங்க, குடிங்க. ஐம் சாரி. பாத்துப்பா, பொறுமையா சாப்பிடு. எக்ஸலெண்டா இருந்ததுல டேஸ்ட், அதான் அப்படியே பொறையரிச்சு. நீங்க யாரோ வர்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது யாரு? அவனா? ஒரு மனுஷன் என்னென்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மிருகம். ஓ, என்ன பாதியிலே நிக்குது? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? இப்படியா நடு வீட்டுல வச்சு உங்களை? இந்து, என்ன விஷயம்னு முழுசா சொல்ல. நீ பாட்டுக்கு அப்படியே பாதி வார்த்தையை முழுங்கிட்டு என்ன முறைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? நடிக்காதீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு? நீ போன் பேசிக்கிட்டு இருந்த, பாவை வந்து என் கூட விளையாடணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டா, நீ ஓகே சொல்லி அவ பால் எடுக்க போயிட்டா. வேற என்ன நடந்துச்சு? யூ பிளடி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன திட்டிக்கிட்டே இருக்க. இந்த பார், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பண்றது எல்லாம் நீங்க பண்ணிட்டு நான் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் செஞ்சீங்க, அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இந்து, உனக்கு என் மேல கோவம்னா 4 அடி கூட அடிச்சுக்கோ. அத விட்டுட்டு எந்த காரணமும் இல்லாம இப்படி வார்த்தையை கொட்டாத, சொல்லிட்டேன். இந்திரா, நீ இப்படி அமைதியா இருக்கிறது பிரச்சனையை இன்னும் அதிகம் தான் ஆக்கும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. இவரு சொல்லுங்க நீ. இல்ல, இவரு நான் போன் பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு தெரியாம இல்ல, நான் பார்க்காதப்போ. நீங்க பார்க்காதப்போ? அட சொல்லுங்கக்கா. என்ன இந்திரா, சொல்லு இந்திரா. நீ போன் பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா? அது
இவரு நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தப்போ எ- எனக்கு தெரியாம வந்து முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டாரு. வருமா 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 ப்ளீஸ் வருமா எங்க அப்பா ரொம்ப பாவம் வருமா எதுவும் செஞ்சிடாது வருமா அவருக்கு எதுவும் தெரியாது வருமா ஏந்திரு, 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 ப்ளீஸ் வருமா ஏந்திரு. வருமா டேய் நீ சொல்ற பிரச்சனை இருடா, கேட்டேனே வருமா இருடா. ஏண்டா நான் போன்ல பேசுனதை கேட்ட இப்படி பதற? என்ன கபிலா? ஏண்டா நான் உன் வீட்லயே உட்காந்துட்டு உங்க அப்பாவை கொல்ல சொல்லணும்னா? இல்ல, நான் என்னடா டேய்? நான் இந்த வர்மாவை இப்படி தப்பா டேய் இந்த அயலி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கெட்சுடா. கேளு, இப்போ உங்க அப்பாவை கொல்றதுக்கு ஒரு அட்டம் நடக்குது வச்சுக்க. இருடா இரு, பதறாத. ஒரு பேச்சுக்கு உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாதுடா, நான் தான் இருக்கேன்ல உனக்கு. அப்புறம் அப்படி ஒரு அட்டம் நடந்தா அயலி உன் குடும்பத்தை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது செய்யறதுக்கு வெளியே வருவா. அதை வச்சு அவன் யாரும் கண்டுபிடிச்சலடா. இதத்தான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். நீ என்னன்னா அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு என்னடா டேய்? என்ன போய் படா வா வா. வருமா நான் உன்னை நம்புறேன் வருமா எனக்கு அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ். டேய் என்னையே சந்தேகப்படுறியா? இல்ல அப்படிலாம் போட போடா போ. கபிலா, இந்த தடவை உங்க அப்பன் எப்படி தப்பிக்கிறான்னு நான் பாக்குறேன்டா. இந்த ரூம்குள்ள யார் இருக்கான்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன். ம். அப்பாடா யாரும் இல்ல. ஆ, ஆ. இருட்டா இருக்கு. லைட்டு போடலாம். ஆஹா, வேணாம். லைட்டை போட்டா உள்ள இருக்கிறவங்க உஷாராயிடுவாங்க. இந்த தடவை ஒரு மிஸ்டேக்கும் நடக்க கூடாது. ம், ம். அப்பாடா யாரும் வரல. ம். என்ன இது? ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ம். என்ன இது? எதுவுமே தென்பட மாட்டேங்குது. ஆனா அந்த அயலியும் சிவாவும் உள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தானே பேசிட்டு இருந்தாங்க.